வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம தொகுத்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறதுனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. ஸோ ஒரு 4-5 வீடியோ டாபிக்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ பார்க்காதவங்க உங்களோட பிளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகே, ஆண்டு விடுமுறை கூட்டு வட்டி. சில ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரணும், இது விடுமுறைன்னு போட்டிருக்கு. சில ஆண்டுக்கு ஒரு முறை, ஓகே, அதை மாற்றிக்கோங்க. சரி, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும்படி அசல் ரூபாய் 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. அதாவது 7500 ரூபாய் அசல், எத்தனை பர்சன்டேஜ்? 4%. எத்தனை வருடம்? 2 வருடம். சரிங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கூட்டு வட்டின்றதால 4% இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கில் 100% இருக்கும். அசல் வந்து எப்பவுமே என்ன 100% இருக்கும். ஸோ 4% வந்து கூட்டு வட்டியில் கொடுக்குறாங்க. அப்போ கூட்டு வட்டினா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 100 + 4 கூட்டிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கூட்டு வட்டின்றது என்ன பண்ணிக்கிறோம்? 100 + 4% வட்டி. அப்போ 104% நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 104%. டிவைடட் பை 100 போடுவோம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு வருடத்திற்கு. சரி, 2 வருடம் கேட்டதால இதை நம்ம 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 2 வருடம் 104 டிவைடட் பை 100 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 2 வருஷம். இதே 3 வருடம்னா நீங்க 3 வருடமா போட்டுக்கலாம். 4 வருடம்னா 4 வருடம் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. இன்டு அந்த அசல் எவ்வளவு? 7500. சரிங்களா? ஓகே, இதை நம்ம சிம்பிளை வைக்கணும்னா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும், மொத்த தொகை கிடைக்கும். அது அசல் கூட நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு வட்டி மட்டும் கிடைக்கும். சரி பாருங்க, இப்போ அடிக்கலாம் அடிச்சுவோம். இதில் 2 0, இதில் 2 0, இதில் 2 0 அடிச்சுவேன். இப்போ இது ரெண்டு நம்ம 25 அடிக்கலாமா? இதில் 3 25 இருக்கும், இதில் 4 25 இருக்கும். அடுத்து இது 2 2ஆல் அடிக்கலாங்களா? பாருங்க, 2 2 4, I 2 10, E 2 4. மறுபடியும் நாமலாம் இதை 2ஆல் அடிக்கலாம். பாருங்க, O 2, I 2 10, E 2 4. வேற ஏதாவது அடிக்க முடியாது. அப்போ இது 3மே மல்டிபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். சரிதானே? அப்போ 52 × 52, இது 2 மல்டிபிள் பண்ணா 156 கிடைக்குமா? சரிதான், 150 156 கிடைக்கும். 156 இன்ட்டு இந்த 52. ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. 6 2 12, மீதி 1, I 2 10, 10 1 11, மீதி 1, O 2 3. சரி, இதை வச்சுங்க மல்டிபிள் 5 6 30, மீதி 3, I 5 25, 25 3 28, மீதி 2, O 5 5 2 7. ஸோ இப்போ வேலை கிடைக்குன்னா 2 1 11 1, மீதி 1 8. 8112 ரூபா மொத்த தொகையாக கிடைக்கும். அவங்க கேட்டது என்னன்னா கூட்டு வட்டினா வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. 8112 ரூபா மொத்த தொகை. சரிங்களா? அசல் எவ்வளவு? 7500 ரூபாய். இது ரெண்டையும் கழிச்சு என்ன ஆகும்? வட்டி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, 2 2 கழிச்சா 1, இது 11000, 11 5 போச்சுன்னா 6, இது 7000, இது 0 ஆயிடும். அப்போ வட்டி பார்த்தோன்னா எவ்வளோ கிடைக்குது? 612 ரூபா நமக்கு வட்டி கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதே மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். எல்லாமே ஒரே ஷார்ட்கட் தான், ஒரே மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. ஏன்னா கேன்சல் பண்ணுற மட்டும் கரெக்டாக கேன்சல் பண்ணணும், பெருக்கிறது கரெக்டாக பண்ணணும், நமக்கு டைரக்ட் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அதை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி பாருங்க, 14% எத்தனை? 6250 ரூபா அசலானது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன? சரிங்களா? ஓகே, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். 14% 100 + 14 114. 114 டிவைடட் பை 100. ஸோ 2 வருடம்ன்றப்ப நான் பண்ணுறேன் 114 2 டைம்ஸ் போட்டுருக்கேன் இன்ட்டு 100 இன்ட்டு இந்த அசல் எவ்வளவு? 6250. இப்போ கேன்சல் பண்ணுறதுல நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இதில் 0 இதில் 0 அடிச்சலாம். இதில் 2 5 இருக்கும், இதில் O 5, மீதி 1, E 10, மீதி 2, I 25. மறுபடியும் இது 2 அடிக்கலாமா? ஓகேண்ணா. இதில் 4 25 இருக்கும், இதில் 5 25 இருக்கும். வேற இது 2 அடிக்கலாமா? பாருங்க, 2 2 4, இந்த I 2 10, மீதி 1, 7 2 14. அடுத்து இந்த 2 வச்சு அடிக்கலாமா? பாருங்க, O 2, இதே 57 தான் கிடைக்கும். சரிதானே? இப்போ என்ன பண்ணலாம்? 57 × 57 × 5 டிவைடட் பை 2. கிளியர் தானே? ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணால் I 5 25 250 275 கிடைக்கும். ஓகேண்ணா? ஸோ பாருங்க, 57 55. சரி, அது 2 மல்டிபிள் பண்ணுங்க. I 35 5, மீதி 3, I 25 25 28 285. சரிங்களா? ஓகே, 285. அடுத்து இந்த 57 இன்ட்டு 57, ஏன்னா பெருக்கிறது தான் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் முக்கியமே. ஓகேண்ணா? ஓகே, இன்ட்டு 57 எவ்வளோ வரும்? 57 தான் பெருக்கேன். IL 35 5, மீதி 3, 7 8 56, 56 ஒரு 3 59, மீதி 5, 7 14, 14 5 19. அடுத்து I 25 5, மீதி 2, I 8 40, 42 2, இன்னும் 4, 7 5 10 14.
சப்போஸ் நம்ம கூட்டிடலாம். எவ்வளவு 5, 14க்கு 4, மீதி 1, 10, 12, மீதி 1, 4, 1. சரிங்களா? ஓகே. 10, 12, மீதி 1 அங்கே 6 ஆயிடும். 6, 1. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 1, 6, 2, 4, 5 அப்படின்னு கிடைக்கும். கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகே, என்ன டிவைட் பை 2. அப்போ என்ன ஒன்று இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். கிளியருங்களா? ஓகே. இப்போ பாருங்க, ஓரன் 2, 8 2 16, ஓரன் 2, 2 4. அடுத்து என்ன கிடைக்கும்? 2 4, மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. அந்த 1 2ஆல் வகுப்படாது, அதனால அந்த 1ல் 0 சேர்த்து இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ I2 10. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ மொத்த தொகையை பார்த்தோன்னா 8122 ரூபா 50 பைசா கிடைக்குது. இங்கே வட்டி தான் கேட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அசலை வந்து நம்ம கழிச்சிடலாம். அசல் எவ்வளவு? 6250 ரூபா. இல்லைங்களா? இது 0 0 சரிதானே? ஓகே. இப்போ நம்ம கழிக்கலாமா? ஸோ கழிச்சா என்ன ஆகும்? இது 0 என்ஜின் கிடைக்கும். இது 2, இங்கே 12,000, 12 5 போச்சுன்னா 7. சரிதானே? இங்கே 0 ஆகிடும். இங்கேருந்து ஒன்று கிடைவாங்கன்னா 10, 10ல் 1 2 போச்சுன்னா 8, இது 7000, 7 6 போச்சுன்னா 1. ஸோ 1872 ரூபா 50 பைசா கிடைக்கும். ஸோ ஆன்சர் 1872 ரூபா 50 பைசா. கிளியருங்களா? கரெக்டாக மட்டும் கேன்சல் பண்ணணும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5% வருட வட்டி வீதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஸோ 2 வருஷம் தான். ஸோ 5% எப்படி இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்? 100 + 5 105. ஓகேண்ணா? 105 டிவைட் பை 100. ஸோ எத்தனை வருடம்? 2 வருடம். ஆமாம் தானே? 2 வருடம். அப்போ 2 டைம்ஸ் போட்டு போகணும் தான். 105 டிவைட் பை 100 இன்ட்டு எவ்வளவு? 7200. 7200. இப்போ என்ன பண்ணலாம்? இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 5 அடிக்கலாமா? 5 அடிச்சுனா பாருங்க, இதில் 25 இருக்கும், இதில் 21 5 இருக்கும். அடுத்து இது 2 இன்னும் 5 அடிக்கலாம். சரிதானே? இதில் 4 5 இருக்கும், இதில் 21 5 இருக்கும். இப்போ 4 72 அடிக்கலாம். 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி 3, 8 நாள் 32. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. சரி, அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். 21 × 21 441 × 18. சரிதானே? ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. 8 8 நாள் 32, 2 மீதி 3, 8 நாள் 32 35. சரி, அப்போ 1 4 4 வரும். ஸோ கூட்டினா எவ்வளவு? 8 3 9 7. ஸோ மொத்த தொகை 7938 ரூபாய் கிடைக்கும். அவங்க கேட்டது வட்டி என்னன்னு கேட்டாங்க. ஸோ அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு? 7200 ரூபாய். ஸோ 7200 ரூபாய் நம்ம கழிச்சிடலாம். ஸோ கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 8 3 இது 7 738 ரூபா தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் ஆண்டு வட்டி 4% என 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டியானது அப்படின்னு கேட்குறாங்க. சில எவ்வளோ அசல்? 50,000 ரூபாய், 4%. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகணும்? ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேனா? அப்போ 104 டிவைடட் பை 100. எத்தனை வருடம் அப்படின்னா, ஒருவர் ஆண்டு வட்டியில் எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க? 2 ஆண்டுகள் அப்படின்றாங்க. அப்போ 2 டைம்ஸ் போடணும். அப்போ 104 டிவைடட் பை 100 இன்ட்டு 50,000. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல், இதில் 2 இது 2 கேன்சல். என்ன இருக்குது? 104 × 104 × 5. சரிதானே? ஓகே. இப்போ 104 × 104 இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 520 கிடைக்கும். சரிதானே? 520 × 104. ஏன்னா மல்டிபிள் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. சரிதானே? ஓகே. இதை பாருங்கள், இது 2 மல்டிபிள் பண்ணால் 0 8 20க்கு 20. அடுத்து 0 0 0 வரும். அடுத்து பார்த்தோன்னா 0 2 5 கிடைக்கும். சரிதானே? ஓகே. அப்போது 0 8 0 4 5. அப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 54,080 ரூபா அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ மொத்த தொகையில் 54,080. அவன் கேட்டது வட்டி. அப்போ வட்டினா 50,000 கழிச்சிடலாமா? 50,000 கழிச்சா அடிக்கும் 480 ரூபா வட்டி கிடைக்கும். சரி, 4,080 ரூபா நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா என்னது? டி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சேம் மாடல் தான் பண்ண போகிறோம். சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஷார்ட்கட் தான். நம்ம கேன்சல் பண்ணுறோம், கரெக்டாக பண்ணால் நமக்கு டேரெக்டாக ஆன்சர்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இதில் 50,000 அசல். ஸோ போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கேன். 2மே 50,000 சொல்லுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். இதில் பர்சன்டேஜ் 4, இதில் 16. ஓகே. ஸோ பாருங்கள், எத்தனை பர்சன்டேஜ்? 16%. அப்போ 100 + 16 116 டிவைடட் பை 100. எத்தனை வருடம்? 2 வருடம். அப்போ இன்ட்டு 116 டிவைடட் பை 100 இன்ட்டு அந்த அசல் நம்ம போட்டுருவோம்னா எவ்வளோ? 50,000.
சரிங்களா? ஓகே. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? இதில் 4 0 இருக்கும், இங்கே 4 0 கேன்சல் பண்ணிடலாம். வேறு ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் 116 × 116 × 5. சரிதானே? ஓகே. அப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணலாமா? 116 × 116. 6 36 6, மீதி 3, 1 6 6 3 9 6. சரிங்களா? அடுத்து 1 6 1 1 கிடைக்கும். அடுத்து 6 1 1 கிடைக்கும். 6 15 5, மீதி 1, 6 12 13 14 கிடைக்கும். 14, மீதி 1 3 1 கிடைக்கும். சரிங்களா? இதை நான் நம்ம இன்ட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேண்ணா? ஸோ அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 5 6 30 0, மீது 3, 5 25 25 3 28, மீது 2, 5 20 22, இன்னும் 2, 5 15 15 2 17 7, மீதி 1, 5 5 5 1 6. ஸோ இப்போ எவ்வளோ கிடைக்குன்னா 67,280 ரூபா கிடைக்கும். கிளியரா? 67,280 ரூபா கிடைக்கும். அவங்க கேட்டது வட்டி. அப்போ நான் அசலை கூட நம்ம கழிச்சிடலாமா? எவ்வளோ? 50,000 நம்ம கழிச்சிடலாமா? ஸோ 50,000 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 0 8 2 7 1. ஸோ 17,250 ரூபா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். ஸோ ஆன்சர் 17,280. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விதத்தில் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி என்ன அப்படி கேட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் 10%ம், இரண்டாவது வருடம் 12% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு ஒரே பர்சன்டேஜ் கிடையாது, 2 வருஷத்துக்கு வேற வேற பர்சன்டேஜ். சரிங்களா? ஓகே. எவ்வளவு? 9,000க்கு 2 வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் தொடர் வட்டி அந்த கூட்டு வட்டி. ஓகேண்ணா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 10% ஆட் பண்ணுறாங்க. அப்போ 10 + 100 + 10 110. 110 / 100. சரிங்களா? ரெண்டாவது வருடம் பார்த்தோன்னா 12% கொடுக்குறாங்க. ஓகேண்ணா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 100 + 12 112 / 100 இன்ட்டு 9,000. ஓகேங்களா? இப்போ 0ல கேன்சல் பண்ணிடுவோம். பாருங்க, இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல் பண்ணலாம். இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். சரி, இப்போ மல்டிபிள் பண்ணிடலாமா? 11 × 9 99. சரி, இன்ட்டு 112. 112 என்ன 99 பெருக்கலாம். ஸோ 18 8, மீதி 1, 9 9 9 1 10, மீதி 1, 9 9 9 1 10. சரி, இதை இங்கே கிடைக்கும் 0 0. சரி, 8 0 0 1 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணால் 8 8 0 1 1 கிடைக்கும். சரிதான்? ஓகே. இப்போ அவங்க கேட்டது என்னன்னா வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்த தொகை எவ்வளோ கிடைக்குது? 11,088. சரிங்களா? அசல் எவ்வளவு நம்மளுக்கு? 9,000. 9,000 கழிச்சு வேண்டாம். ஸோ கழிச்சா என்ன கிடைக்கும்? 8 8 0 11 2 2,088 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். சரி, நான் தான் சொன்னேன் கூட்டு வட்டியை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக கேன்சல் பண்ணணும். மல்டிபிள் மட்டும் கொஞ்சம் குயிக்காக பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு ஆன்சர் போடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ரூபாய் 15,625க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காணவும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. எவ்வளவு? இப்போ 3 வருஷத்துக்கு இருக்காங்க. அப்போ நான் 3 டைம்ஸ் நம்ம போடணும். ஓகேனா? எத்தனை பர்சன்டேஜ்? 8%. அப்போ 108 / 100. கிளியர் தானே? அப்போ 108 / 100 ஒரு வருடத்திற்கு 3 வருடம்னா 3 தடவை போட போகிறோம். இன்ட்டு 108 / 100. கிளியருங்களா? இன்ட்டு அந்த அசல் எவ்வளவு? 15,625. இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம், நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேண்ணா? சரி, ஓகே. பாருங்க, இப்போ இது 2 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடிச்சுன்னா இதில் 25 இருக்கும். இதில் பாருங்க 35 15 35 15. சரிங்களா? 35 150. அப்போ 31 5. இதில் 1 5, மீதி 1, 2 10, மீதி 2 5 25. சில மறுபடியும் 5ஆல் அடிக்கலாம். சரிதானே? இப்போ இதில் 4 5 இருக்கும். இதில் 6 5 30ங்கிறதுங்க. 6 5 30, மீதி 1, 2 10, மீதி 2 5 25. சரிங்களா? அடுத்து இது 5ஆல் அடிக்கலாம். சரியா? இதில் 25 இருக்கும். இதில் 1 5 மீதி 1, 2 10, மீதி 1, மீதி 2 5 25. மறுபடியும் 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் பாருங்க, இதில் 4 5 இருக்கும். சரிதானே? இதில் 2 5 10, மீதி 2 5 25. ஓகேண்ணா? அடுத்து 25 இன்னொன்று அடிக்கலாம். இதில் 4 25 இருக்கும். இதில் 1 25 இருக்கும். வேற இந்த 108 / 4 108 / 4 108 / 4 இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் 4ஆல் அடிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 1 4, 2 8, மீதி 2 7 28. சரிதானே? அதே மாதிரி தான் 1 4, இதில் 27 4 28. ஸோ 1 4 இங்கே 27 கிடைக்கும். சரி, இப்போ வேற எதுவும் பார்த்தா இல்லை. இப்போ 27 × 27 × 27 எவ்வளோன்னு பார்த்தா நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். கிளியரா? ஓகே. இப்போ 27 × 27
7 49 9 மீதி 4 14 14 4 18. ஸோ 14க்கு 4 மீதி 1 2 2 4 4 1 5. ஸோ அப்படி 9 12க்கு 2 மீதி 1 729. மறுபடியும் நாள் ஒரு 27 நம்ம பிரிக்கணும். சரிதானே? ஓகே, இன்னொரு 27. 9 7 63க்கு 3 மீதி 6 7 14 14 7 14 14 + 6 20 மீதி 2 7 49 49 + 2 51. அடுத்து 2 ஆள் 18 மீதி 1 2 4 4 1 5 5 இது 14. ஸோ ஆட் பண்ணா 3 8 6 9 1 கிடைக்கும். ஸோ 19,683 ரூபா மொத்த தொகை கிடைக்கும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம அசல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேண்ணே? சரி, வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போனா ஒன்றும் மொத்த தொகையில் அசலை நம்ம கழிச்சிட வேண்டாம். எவ்வளோ மொத்த தொகை? 19,683. மொத்த தொகை எவ்வளவு? 15,625. 15,625. இப்போ கழிச்சிடலாமா? பாருங்க, இங்கே 8ல் வந்து 1 வேணா 13 13 5 போச்சுன்னா அளவு 8. இது 7000. 7ல் 2 போச்சுன்னா அளவு 5. அடுத்து இங்கே 6 0, இது 4. ஸோ இது 0 ஆகிடும். ஓகேண்ணா? அப்போ 4,058 ரூபா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வட்டியாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா எவ்வளவு? 4,058. சரிங்களா? ஓகே, ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பண்ணுறது தான், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம். சரிண்ணா? சரி, நெக்ஸ்ட்டு அதே சேம் கொஸ்டின் தான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். சரிங்களா? அதே ஆன்சர் 4,058 15,625 தான். சரிங்களா? ஓகே, ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8,000 3 ஆண்டுகளுக்கு 5% வருட வட்டியில் கிடைக்கும் வட்டி எவ்வளோன்றாங்க. சரிங்களா? ஓகே, எத்தனை பர்சன்டேஜ்? 5%. அப்போ 100 + 5 105. இங்கே நான் 105 / 100. கிளியருங்களா? எத்தனை வருஷம்? 3 வருடம். அப்போ 3 தடவை போடணும். ஓகேனா? அப்போ இன்ட்டு 105 / 100 இன்ட்டு 105 / 100 இன்ட்டு அசல் எவ்வளவு? 8,000 ரூபாய். கிளியரா? இப்போ 8,000. இப்போ நான் இது 2 இதில் 2 0 கேன்சல், இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 கேன்சல். சரி, இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன 2 அடிக்கலாம். இதில் 5 2 இருக்கும், இதில் 4 2 இருக்கும். சரிதானே? ஓகே, இப்போ இந்த 4 100 அடிக்கலாமா? 1 4 25 4 100. இப்போ நாமலாம் இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். 5 அடிக்கலாமா? பாருங்க, இதில் 5 25, இதில் 21 5 இருக்கும். சரிதானே? இப்போ இது 2 5 அடிக்கலாம். பாருங்க, ஓரஞ்சு 5, இதில் 21 5 இருக்கும். இங்கே ஒரு 5 இருக்குது, இது அடிச்சுக்கலாமா? ஓரஞ்சு 5, இதில் 21 5 இருக்கும். சரிதானே? அப்போ 21 × 21 × 21 எவ்வளோ? 21 × 21 441. 441 × 21. இங்கே 1 4 4, இது 2 8 8. ஸோ மல்டிபிள் பண்ணால் 1 6 12க்கு 2 மீதி 1 9. ஸோ 9,261 ரூபா கிடைக்கும். கீழே மொத்த தொகை எவ்வளவு? 9,261 ரூபா. அசல் எவ்வளவு? 8,000 ரூபாய். ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கும். ஓகேண்ணா? இப்போ 1 6 2 9 8 போச்சுன்னா எவ்வளவு? 1. அப்போ 1,261 ரூபா வட்டி மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு என்ன? டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அருண் என்பவர் 4,000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 15% வட்டியில் முதலீடு செய்தார். அப்பணத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? இதே சம் நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க, 4,000 ரூபாய் 15% 3 ஆண்டு, அதே சம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்கிப் பண்றதா ஸ்கிப் பண்ணிடுறேன். எவ்வளோ? 6,000 ரூபாங்களா? இந்த சம் இப்போதான் பண்ணோம். இந்த சம் ஓகேங்களா? எவ்வளவு? 4,000 ரூபாய். எத்தனை பர்சன்டேஜ்? 15%. அப்போ 100 + 15 115. ஓகேவா? 115 / 100. எத்தனை ஆண்டுகளுக்கு கொடுத்தாங்க? 3 ஆண்டுகள். அப்போ ஒன்றா 3 டைம்ஸ் போட போகிறோம். 115 / 100 இன்ட்டு 115 / 100 இன்ட்டு அசல் எவ்வளவு? 4,000. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல், இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 கேன்சல். அடுத்து 4 அடிக்கலாம். 1 4 இதில் 100 அடிக்கிறேன், 25 நாள் இருக்கும். கிளியரா? அடுத்து 5 அடிச்சு பார்ப்போம். ஓகேண்ணா? இதில் 5 5 இருக்கும், இதில் 2 5 10 மீதி 1 3 5 15. சரிண்ணா? மறுபடியும் இது 5 அடிக்கலாமா? 5 அடிச்சா என்ன ஆகும்? ஓரஞ்சு 5 2 5 10 மீதி 1 3 5 15. இப்போ இது 5 அடிக்கலாமா? இதில் பாருங்கள் 2 5 10 3 5 10, இதே 23 5 கிடைக்கும். இப்போ 23 × 23 × 23. சரிங்களா? /2 இருக்கு. சரியா? ஓகே, இப்போ 23 × 23 9 6 6 4. ஸோ இப்போ 9 12க்கு 2 மீதி 1 529 × 23.
இன்ட்டு 23. சரிங்க, 97 27 7, மீதி 2, 2 3 6, 6 2 8, 3 5 15. சார் பாருங்க 2 2 9 18 8, மீதி 1 4 4 1 5 10. சொல்ல கிடைக்கும் 7 8 8 16 6, மீதி 1 11, இங்கே 1 2, இங்கே 1. ஸோ 12216, 12,200 சரி 12,167 ரூபா என்ன கிடைக்குது, மொத்த தொகையாக கிடைக்குது. ஓகேண்ணா, 12,167 ரூபா பெருக்குனா கிடைக்குது. ஆன்சர் கிடையாது, பெருக்குனா கிடைக்குது. அடுத்து நான் டிவைடட் பை 2. ஓகேண்ணா, அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி வேண்டாம், 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். சரிண்ணா, பாருங்க 60 2 120. ஓகேண்ணா, மீதி 1, 8 2 16. அடுத்து என்ன இருக்குது, 3 2 6, மீதி 1. அந்த 1 2ஆல் வகுப்படாது, அதனால இதில் பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம், அந்த 1ல் 0 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ I 2 10. சரி, அப்போ மொத்த தொகை எவ்வளோனா 6083 ரூபா 50 பைசா. ஓகேங்க, மொத்த தொகை அளவு 6083 ரூபா 50 பைசா. இப்போ அசல் எவ்வளவு 4000. இப்போ இது ரெண்டையும் கழிச்சா கிடைக்கும், வட்டி கிடைக்குமா? அப்போ நான் 4000 கழிக்கிறேன், 4000 ரூபாய் நான் கழிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ 50 பைசா கிடைக்கும். 3 8 0 2, அப்போ 2083 ரூபா 50 பைசா கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் 31,250க்கு ஆண்டு வட்டி 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன? ஸோ 3 வருஷம் தான் 3 தடவை போடணும். எத்தனை பர்சன்டேஜ்? 8%. 8%. அப்போ 8% 108ன்னு போட்டுக்கலாம். சரிதானா? அப்போ 108 டிவைடட் பை 100, இது ஒரு வருடத்துக்கு. அப்போ 3 வருடம்னா என்ன, 108 டிவைடட் பை 100 இன்ட்டு 108 டிவைடட் பை 100 இன்ட்டு அசல். அசல் எவ்வளவு? 31,250. 31,250. இப்போ அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் 0 இதில் 0 அடிச்சுக்கலாம். 2 5 அடிக்கணும், அதில் 2 5 இருக்கும், இதில் 6 5 30, மீதி 1, 2 5 10, மீதி 2 5 25. அடுத்து 2 5 அடிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? சரி, இதில் எத்தனை 5 இருக்கும்? 25 100. சரிங்களா? 25 100, இதில் 1 5 5, மீதி 1, 2 5 10, மீதி 2 5 25. மறுபடியும் 5 அடிக்கலாமா? ஸோ 5 அடிச்சா இதில் 4 5 20, 20 பார்த்தோன்னா 2 5 10, 5 25. சரிங்களா? அடுத்து இது 2 5 அடிக்கலாமா? 25 அடிச்சுக்கலாம். இதில் 4 25 இருக்கும், இதில் 1 25 இருக்கும். அடுத்து 4 108 அடிக்க போகிறோம். ஓகேண்ணா, பாருங்க இதில் 2 4 8, 8 மீதி 2 7 4 28. அதே மாதிரி இதில் 1 4 4, இது 1 4 4, அதே மாதிரி 27 4 கிடைக்கும். சரியா? அடுத்து இங்கே 2 இருக்குது. ஓகேண்ணா, 2 2 2 I 2 10, 4 2 8. இப்போ நான் 27 × 27 இன்ட்டு 54. சரிங்களா? ஓகே, அப்போது 27 × 27, 27 × 27, 7 49 9, மீதி 4, 7 14 16. அடுத்து 14, மீதி 1, 4 1 5. என்ன கிடைக்கும்? 9 0, மீதி 1 8, 809 கிடைக்கும். சரிங்களா? ஓகே, 7 49, மீதி 4, 7 14, 14 18 கிடைக்குங்க. 18 சாரி 189. அடுத்து 14, மீதி 1 5. அப்போ இந்த நாளைக்கு 2, இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். 729 கிடைக்கும். சரியா? 729 மல்டிபிள் பண்ணதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணாதீங்க, ஏன்னா சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்புன்ற மாதிரி சொல்கிறேன். இன்ட்டு 54 எவ்வளோ? 9 4 36, 6, மீதி 3, 2 4 8, 8 3 11, மீதி 1, 7 4 28, 28 1 29. IL 35க்கு 5, மீதி 3, 2 5 10, 13க்கு 3, மீதி 1, 7 5 35, 35 36. ஸோ கூட்டினா 6 6, 12க்கு 2, மீதி 1 9 3. ஸோ 39,266 ரூபா என்னது மொத்த தொகை கிடைக்கும். சரிங்களா? 6 6, 12க்கு 2, மீதி 1 9 3. ஸோ இதை மல்டிபிள் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா செக் பண்ணிக்கிறேன். நிமிஷம். 9 4 36, 6, மீதி 3, 2 4 8, 8 3 11, மீதி 1, 7 35 37 5. சரி, இதாங்க 78 28 29 கரெக்டு. 95 45க்கு 5, மீதி 4, 10 14க்கு 4. சரி, 14க்கு 4, மீதி 1, 35 36. அப்போது 2 6 6, இங்கே வந்து பார்த்தோன்னா 13 வரும். சரிங்களா? 13. ஸோ 13, மீதி 1 9 9. ஸோ இப்போ 39,366 ரூபா கிடைக்கும் மொத்த தொகை. ஓகேண்ணா? ஸோ 39,366 ரூபா என்னது மொத்த தொகை கிடைக்கும். சரிங்களா? அவங்க கேட்டதுன்னா வட்டி. அப்போ என்ன உள்ள அசல் கூட நம்ம கழிச்சிடலாமா? அசல் கூட நம்ம கழிச்சா 31,250 ரூபா அசல்.
ஸோ கழிச்சா என்ன கிடைக்கும் 6 1 1 8 அப்படின்னு கிடைக்கும். 8116 ரூபாய் என்ன கிடைக்கும் வட்டியாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஸோ நான் தான் சொன்னேன் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெருக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதில் பெருக்கிறது தான் ஆன்சரே வரும். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. ஏன்னா ஃபார்மர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா போகிறோம் கூட்டு வட்டினா கூட்டிக்கிற போகிறோம், எத்தனை வருடம் மற்ற முறை போட போகிறோம், கேன்சல் பண்ணுறதா அடிச்சுட்டு மீதி இருக்கிற மல்டிபிள் பண்ணுறது மட்டும் தான் கரெக்டாக பண்ணணும். ஓகேண்ணா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 25,000க்கு 3 வருடங்களுக்கு பின் 12% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆண்டுக்கு அப்படின்றாங்க. சரி, கூட்டு வட்டி என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் 12%. அப்போ 3 ஆண்டுகள் தான் என்ன பண்ணலாம் 3 ரூபாய் போடணும். ஓகே, நான் 12% 112 டிவைட் பை 100. எத்தனை வருஷம் 3 வருஷம். அப்போ என்ன பண்ணலாம் 3 டைம்ஸ் போடுறேன். 112 டிவைட் பை 100 இன்ட்டு 112 டிவைட் பை 100 இன்ட்டு அசல் அளவு 25,000 ரூபாய். 25,000. சரிங்களா? இப்போ நான் இதில் 2 0 அடிச்சுவேன். 0 0 அடிச்சுவேன். இப்போ பாருங்க 1 25 25 4 25 100. அடுத்து இது 2 4 அடிக்கலாமா? 1 நாங்க 4 2 நாங்க 8 மீதி 3 8 நாங்க 32. கிளியர் தானே? ஓகேவா? அடுத்து இது நல்லா 2 அடிக்கலாம். 2 அடிச்சுன்னா I2 10 I2 10 மீதி 1 6 12. ஓகே, அடுத்து வேற ஏதாவது அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 112 × 56 × 28. ஸோ எவ்வளோன்னு இருக்கணும். ஓகேண்ணா? ஓகே, இப்போ 112 56 எவ்வளவு? 12க்கு 2 மீதி 1 6 1 7 1 6 6. ஸோ 10க்கு 0 மீதி 1 1 5 5 1 6 1 5 சேர கிடைக்குது 2 7 6 12க்கு 2 மீதி 1 1. ஸோ 6,672 ரூபாய் இன்ட்டு 28. சரிதானே? 28. அப்போ 7 16 6 மீதி 1 7 56 51 57 மீதி 5 7 16 16 5 21 1 மீதி 2 6 48 48 2 50. ஸோ இங்க 4 7 14க்கு 4 மீதி 1 4 1 5 6 12. ஸோ கூட்டினா என்ன கிடைக்கும் 6 11 இங்க 1 ஆயிரும், இது 6 ஆயிரும், இங்க 5 இங்க 7 1. ஸோ அப்போ 17,500 சரி 1,75,616 ரூபாய் எனக்கு மொத்த தொகையாக கிடைக்கும். சரியா? ஓகே, எவ்வளவு 1 லட்சங்களா? 28. இது மல்டிபிள் பண்ணுறது 4 14 4 மீதி 1. ஓகே, சரியா? அப்போ என்ன கிடைக்கும் 1,75,616 ரூபாய் கிடைக்கும். சரியா? ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க மொத்த தொகை கேட்குறாங்க. சரி, வட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன அசல கூட கழிச்சிடலாமா? 25,000 நம்ம கழிச்சிடலாம். ஸோ கழிச்சா என்ன கிடைக்கும் 6 1 6. ஏதோ மிஸ்டேக் வருது. சாரி என்னன்னா இங்கே 5 இருக்கு. இந்த 5ஆல நான் டிவைட் பண்ண மறந்துட்டேன். சரிங்களா? ஓகே, ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் நம்ம பண்ணிடவே கூடாது. ஏன்னா நானே இப்போ மேக்ஸ்லேயே இருக்கிறதால என்னால் இப்போ ஈஸியாக இப்போ இந்த மிஸ்டேக் பண்ணல. எப்படி நான் யோசித்தேன்னா எவ்வளோனா இங்கே அசல் வந்து பார்த்தோன்னா 25,000 தான் இருக்குது. ஆனால் மொத்த தொகை 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லையா அப்படின்னு தான் யோசித்தேன் நான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்போனாலும் நம்ம பெருக்கிறதுல சின்ன மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா எதுவுமே மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போது இந்த 5ஆல நம்ம வகுக்கணும்ல. அப்போது 1,75,616 டிவைட் பை 5ஆல நம்ம வகுத்துடணும். ஓகேவா? சரி, ஓகே, பாருங்க 4 5 5 15 மீதி 2. சரிதானே? 5 25 4 5 மீதி 1 2 10 மீதி 1 3 15 மீதி எவ்வளோக்கு 1 5ஆல வகுப்படாது. அதனால பாயிண்ட் வச்சு இதில் 0 சேர்த்துக்கணும். இதில் தான் 2 5 இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்போ மொத்த தொகை பார்த்தோன்னா 35,123 ரூபாய் 20 பைசா அப்படின்னு நம்ம போடுறோம். சரி, அப்போ என்ன பண்ணலாம் அசல் வட்டி என்ன அசல் கூட கழிச்சலாமா? ஸோ அப்போ அசல் எவ்வளவு 25,000 ரூபாய். 25,000 ரூபாய். ஸோ அதை கழிச்ச அளவு 20 3 2 1 இது 0 ஆகிடும் 1 கிடைக்கும். ஸோ அப்போ 10,123 ரூபாய் 20 பைசா அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த ஆன்சர் சி இஸ் கரெக்ட். 10,123 ரூபாய் 20 பைசா. சரி, அதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருக்கிறதுலையும் வகுத்தலையும் நம்ம மிஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா மற்ற டாபிக்லாம் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்கட்டில் போட்டுப்பேன். இதுவுமே உங்களுக்கு ஈஸியான வழி தான். சரிங்களா? ஆனால் பெருக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின். இந்த மாடல் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை. சரியா? மோர் டைம் கேட்குறாங்க. ஹாஃப் இயர்ஸ்க்கு 1. சரியா? அந்த மாதிரி கொஸ்டின் நிறையாவே கேட்குறாங்க.
ஸோ இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாலாம் தேவையில்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிடலாம். சரிங்களா? ஓகே. என்ன சொல்லலாம், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? ஓகேங்களா? இதை ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை, அப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கு பண்ணுறாங்க. கிளியரா? ஓகே. எத்தனை பர்சன்டேஜ்ல? 10%. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஆண்டொன்றுக்கு நல்லா பண்ணுங்க, ஆண்டொன்றுக்கு 10%. கிளியரா? ஓகே. அப்போ அரையாண்டுன்றப்போ அதுல பாதி பர்சன்டேஜா மாறும். கிளியரா புரிஞ்சுதா? அரையாண்டுன்னா அதுல பாதி. அப்ப இது வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அரையாண்டுனா பர்சன்டேஜ்ல பாதி, காலாண்டுல பர்சன்டேஜ்ல கால். ஓகேங்களா? அரையாண்டுனா பர்சன்டேஜ் 2ஆல வகுத்துங்க, காலாண்டுனா பர்சன்டேஜ் 4ஆல வகுத்துங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா 10 2ஆல வகுத்தா நம்ம 5% நம்ம எடுத்துக்கணும் கணக்குல. கிளியரா? ஓகே. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். ஸோ 1.5 வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்கு? 3 அரையாண்டு இருக்கு. அப்போ நம்ம 3 வருடம் கணக்கு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? அப்பதான் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். அதனால நான் சொல்றேன். கிளியருங்களா? ஓகே. இப்போ பாருங்க, எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சா? 5%. எத்தனை வருடம்? 3 வருடம். ஏன்னா 3 அரையாண்டு இருக்கு, அதனால நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? 3 தடவை போடணும். எது? 105. கூட்டு வட்டின்றதுல நான் 105 கூட்டிக்கிறேன். ஓகே. 5 100 கூட்டினா இல்லை 105. ஸோ அப்போ 105 டிவைடட் பை 100. எத்தனை முறை போடணும்னு சொன்னேன்? 3 முறை. ஏன்னா 1.5ல எத்தனை அரையாண்டு இருக்கு? 3 அரையாண்டு இருக்கு, அதனால 3 முறை போடணும். 3 டைம்ஸ் 5 105 பை 5. சரியா? சரி, 105 பை 100, 105 பை 100 இன்ட்டு அசல். அசல் எவ்வளவு? இங்க 24,000. சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளாம் கேன்சல் பண்ணலாம். பொதுவாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் 2 0 அடிச்சுவேன், இதில் 2 0 அடிச்சுவேன், இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 அடிச்சுவேன். இப்போ இதில் 6 நாள் இருக்கும், இதில் 25 நாள் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இது 2 அடிக்கலாமா? 3 2 இருக்கும், இதில் 5 2 இருக்கும். சரியா? ஓகே. இப்போ 5 2 5 அடிச்சோம்னா ஓரஞ்சு 5 21 105. அதே மாதிரி இது 5 அடிக்கிறேன், 5 25, இங்கே 21. இப்போ இது 2 அடிக்கலாமா? ஓரஞ்சு 5, இங்கே 21. இப்போ 21 × 21 × 21 × 3. 21 × 21 441. இது 3ஆல் பெருக்குனா 63. அப்போ இன்ட்டு 63. சரிங்களா? 21 × 21 441. இது 2 மட்டும் பண்ண 63. ஸோ இப்போ 441 × 63 எவ்வளோன்னு பார்ப்போம். பாருங்க, 3 3 12 2, மீதி 1 3 12 13. இங்கே 6 6 24 4, மீதி 2 6 24 2 26. ஸோ இப்போ கூட்டினா 3 8 7 7 2. அப்போ 27,783. இது மொத்த தொகை. அவங்க கேட்டது என்ன? வட்டி. ஓகேண்ணா? அப்போ அசல் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு? 24,000. மொத்த தொகை 27,783. அசல் வந்து 24,000. ஸோ 2 கழிச்சா நமக்கு வட்டி கிடைக்கும். அப்போ 3 8 7 3. ஸோ 3,783 என்ன கிடைக்கும்? வட்டியா கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜ்ல பாதி, காலாண்டுக்கு ஒரு வேணா பர்சன்டேஜ் 4ஆல வகுக்கணும். ஓகேங்களா? இதுல எத்தனை வருடமோ அதை நம்ம கணக்கு பண்ணணும். 1.5 வருஷம்னா 3 அரையாண்டு இருக்கும், 1 வருடம்னா 2 அரையாண்டு, 2ஆ போட்டுக்கணும். சரியா? அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின் தான். சரி, அதே 24,000 அரையாண்டுக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருவாங்க. வேற இது இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு என்ன அர்த்தம்? அரையாண்டுக்கு ஒரு முறை தான். சரியா? இதுல வந்து டைரக்டா போன சமயம் வந்து பார்த்தோம்னா டைரக்டா கொடுத்தாங்க, டைரக்டா அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்தாங்க. ஓகேனா? அரையாண்டுக்கு ஒரு முறை கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தோம்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரெண்டு மீனிங் அது ஒரே மீனிங் தான். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா 24,000 அதே தான், சேம். 1.5 வருஷம் 10%. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை எப்படி எடுப்பீங்க? 5 எடுத்துப்பீங்க. 1.5 வருஷத்துல எத்தனை அரையாண்டுக்கு? 3 அரையாண்டு இருக்கு. அப்போ 3 தடவை போடுவீங்க. சரிங்களா? சேம் கொஸ்டின், அதனால நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா, ரூபாய் 8,000க்கு ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்துக்கான கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வருடங்கள் பார்த்தோம், அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு பார்த்தோம். இப்ப இருக்குன்னா 2 ஆண்டு 4 மாதம். இப்போ மாதத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாதத்துல கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்ன வருடமா நம்ம மாத்தணும். ஓகேங்களா? மாதத்தை நம்ம வருடத்துக்கு மாத்திக்கணும். சார் கவனிங்க, 4 மாதத்தை எப்படி எழுதலாம்? மாதம் கொடுத்தா வருடமா மாத்துறதுக்கு மொத்த மாதத்தை வகுக்கணும். ஓகே, அப்ப 4 × 12 12ஆல வகுத்தணும். அப்போ இதெல்லாம் 1 நாள் 3 நாள் 12. அப்போ 4 மாதத்தை எப்படி எழுதலாம்னா 1/3 வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிதானா? ஓகே. இப்போ கணக்குல வந்துடும் 15% கூட்டு வட்டி. ஸோ கூட்டு வட்டி என்ன கூட்டிக்கிறோம்? 100 + 15 115. ஓகேனா? 115 டிவைடட் பை 100. அடுத்து இன்ட்டு 15 2 வருஷம்ல, இப்போ 2 வருஷம்னா 2 டைம்ஸ் போடணும். அப்போ 115 டிவைடட் பை 100. அடுத்து இந்த 4 மாதத்துக்கு போடணும். ஸோ 4 மாதத்தை எப்படி வருடமா மாத்திருக்கேன்? 1/3 மாத்திருக்கேன். சரிங்களா?
ஒரு வருஷத்துக்கு 15% அந்த 1/3 வருடத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுது? இதெல்லாம் 1/3 × 15. ஏன்னா இதுதான் தனித்தனி ஃபார்முலா போடுவாங்க, மாதத்துல கொடுத்த ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா ஃபார்முலா போடுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரே மெத்தட் தான் நம்ம பண்ண போறோம், எந்த கணக்கு கேட்டாலும். ஓகேண்ணா, மாதத்தை நான் வருடமா மாத்திட்டு ஒரு வருஷத்துக்கு 15%னா 1/3 வருடத்திற்கு எத்தனை பர்சன்டேஜ்? ஓகேண்ணா, ஓகே. அப்போ 1/3 × 15. ஒரு 3 3 5 3 15. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 5%. கிளியரா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 5%. சரிங்களா? அப்போ கூட்டு வட்டின்றது என்னது? 105 / 100. சரிங்களா? ஓகே. இது முதல் வருடம். ரெண்டாவது வருடம் 4 மாதத்துக்கு நான் போடும்பொழுது 4 மாதம் 1/3 வருது. ஸோ 1/3 வருடத்துக்கு இந்த 15% எத்தனை நம்ம பார்க்கலாம். ஸோ 15 இருக்குன்னா எனக்கு 5% வருது. இப்போ கூட்டு வட்டி 105 / 100. ஓகேங்களா? ஓகே. என்ன பண்ணுவோம்? அசல் அளவு 8000. சரிங்களா? இப்போ இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல், இதில் 0, இதில் 0 கேன்சல். இதில் 4 அடிக்கிறேன். இதெல்லாம் 2 நாள் 8, இதில் 25 நாள் இருக்கும். ஓகேண்ணா? இப்போ ஓரன் 2, I2 10 இருக்கும். சரிதானா? இப்போ இதை அடிக்க முடியுமா? 2 அடிப்போம். இதில் I5 25, இதில் 23 5 115. சரிங்களா? அப்போ ஓரஞ்சு 5, இதுல 23 5 115. 23. உங்க 5 105 அடிக்காம ஓரஞ்சு 5 21 5 115. சரிங்களா? அப்ப 23 × 23 529. சரிதானா? 23 × 23 529 × 21 எவ்வளவு கிடைக்கும்? 9 2 5. அடுத்து 18 8 மீதி 1 4 1 5 10 10. சரிங்களா? ஓகே. அப்போ 9 10க்கு 0 மீதி 1 5 11 இங்க 1 1 1. அப்போ 11,109 ரூபாய் என்னது மொத்த தொகையா கிடைக்கும். கிளியர் தானே? 11,109 ரூபாய் மொத்த தொகை. அவங்க கேட்டது என்ன? வட்டி. அப்போ வட்டி என்ன ஒண்ணு? அசலை கழிச்சிடணுமா? அசல் எவ்வளவு? 8000 ரூபாய். அப்போ இதுல 8000 நான் கழிச்சிடறேன். 8000 கழிச்சா 9 0 0, அடுத்து நமக்கு 1 வரும். அடுத்து 11 8 போச்சுன்னா 3. ஸோ இப்போ 3109 ரூபாய் என்ன கிடைக்கும்? வட்டியா கிடைக்கும். ஸோ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? கரெக்டா மட்டும் பண்ணல. மாதத்துக்கு கொடுக்கும்பொழுது மாதத்தை வருடமா மாத்திக்கோங்க. அந்த வருடத்தை மாத்திரப்ப அந்த பர்சன்டேஜ் பிரிக்கும். ஏன்னா மாதத்துல கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா போடுவாங்க, A/B அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் மெத்தட் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? எல்லாத்தையுமே ஒரே ஷார்ட்கட் தான், அதை மட்டும் ஒரு ஷார்ட்கட் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு அதை எப்படி பண்ணணுன்றத கணக்குக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாத்திக்கணும். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு எனக்கு. ஓகேதா? பாருங்க, வருட கூட்டு வட்டி 20% இருக்கும் பொழுது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அளவு. சரிங்களா? நம்ம போன இந்த சமயம் பார்த்தோம், அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு பார்த்தோம். அரையாண்டுக்கு ஒரு முறைனா பெர்சன்டேஜை பாதியா மாத்திக்கிறோம். காலாண்டுக்கு ஒரு முறைனா பெர்சன்டேஜை காலா மாத்திக்கணும். அதாவது 4ஆல வகுத்துறணும். கிளியரா? ஓகே. இப்போ 20% என்னது? காலாண்டுக்கு ஒரு முறை. அப்போ 20% என்ன பண்ணணும்? 4ஆல வகுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ 1 நாள் 5 20. அப்போ 5% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் கணக்குல. கிளியரா? ஏன்னா காலாண்டுக்கு ஒரு முறை ஃபார்முலா போடுவீங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை ஒரு ஃபார்முலா போடுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஷார்ட்கட் தான் நான் சொல்றேன். சரியா? ஓகே. எத்தனை மாதம் வருடம் என்ன கொடுக்குறாங்க? 9 மாதங்கள் கொடுக்குறாங்க. சரி, 9 மாதத்துல எத்தனை காலாண்டு இருக்கும்னா 3 காலாண்டு இருக்கும். ஓகேங்க. 4 காலாண்டு சேர்ந்தது 1 வருடம். அதாவது 12 மாதங்கள் சேர்ந்தது என்னது? 1 வருடம். கிளியர் தானே? அப்போ அரையாண்டுனா என்னது? 6 மாதம். காலாண்டுனா 3 மாதம். அப்போ 6 + 3 9 மாதம்ன்றது என்னது? 3 காலாண்டுகள் சேர்ந்தது 9 மாதம். கிளியரா? ஓகே. இப்போ 9 மாதத்துல எத்தனை காலாண்டு இருக்கு? 3 காலாண்டு இருக்கு. அப்போ என்ன ஒண்ணு? 3 டைம்ஸ் நம்ம போடணும். போன வருஷம் அரையாண்டுக்கு பார்த்தோம், 1.5 வருஷம். 1.5 வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருந்துச்சு? 3 அரையாண்டு இருந்துச்சு. அதனால 3 டைம்ஸ் போட்டேன். இதுல 9 மாதம்ன்றாங்க. அப்போ 9 மாதத்துல 3 காலாண்டு இருக்கும். அதனால என்ன பண்றேன்? அதனால 3 டைம்ஸ். இதே 1 வருடம் அப்படின்னா எத்தனை காலாண்டு இருக்கும்? 4 காலாண்டு இருக்கும். அப்போ 4 டைம்ஸ் நம்ம போடணும். கிளியரா? ஓகே. இப்போ பர்சன்டேஜ் 5% நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ 105 / 100 இன்ட்டு எத்தனை? 3 முறை கணக்கு பண்ணுவாங்களா? 9 மாசத்துல 3 காலாண்டு இருக்கும். அப்போ 3 தடவை கணக்கு பண்ணுவாங்க. அப்போ ஒண்ணா 3 தடவை நம்ம போடணும். அப்போ 105 / 100 இன்ட்டு 105 / 100 இன்ட்டு அசை. அசை எவ்வளவு? 16,000. 16,000. சரி, படிக்கலாமா? இதுல 2 0, இதுல 2 0, இதுல ஒரு 0, இதுல ஒரு 0. இது 2 5 அடிக்கலாம். 2 5 10, இதுல 21 5 இருக்கும். சரிதானே? இப்போ இது 2 4 அடிக்கலாமா? பாருங்க, இதுல 25 நாள் இருக்கும். இதுல 4 16 இருக்கும். வேற அடிக்க முடியுமா? இது 2 5 அடிக்கலாம். பாருங்க, 5 25, இதுல 21 5 இருக்கும். ஓகேண்ணா? வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. சரிதானே? ஓகே. அப்ப நான் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? வேற ஏதாவது அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இங்க 5 105 அடிக்கலாம். கிளியர். ஓரஞ்சு 5, இங்க 21 5. இந்த 2 4 அடிக்கலாம். ஓரஞ்சு 2 2 4. கிளியரா? வேற ஏதாவது அடிக்க முடியாது. அப்ப நான் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 21 × 21 441. இது 2 மல்டிபிள் பண்ணா 42 கிடைக்கும். இன்ட்டு 42.
சரி இதை பிரிக்கலாமா? ஸோ பிரிக்கலாம். 2 8 8 1 நாள் 4 4 16 6 மீதி 1 16 1 17. ஸோ எவ்வளோ கிடைக்குன்னா 2 12 2 மீதி 1 9 6 15 5 மீதி 1 8 1. ஸோ 18,522 ரூபா கிடைக்கும். ஓகேனா 18,522 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க அசல் எவ்வளவு 16,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதுன்னா வட்டி. அப்போ மொத்த தொகை அளவு 18,522. அப்போ அசல் இதில் கொண்டு போய் கழிச்சலாமா? 16,000 அசல் நம்ம கழிச்சிருவோம். ஸோ கழிச்சா வட்டி கழிச்சோமா எவ்வளவு? 2 2 5 இங்கே 2. ஸோ 2,522 ரூபா என்னது வட்டியாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதே கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து இது மட்டும் வேற, அசல் மட்டும் வேற. ஓகேவா? அசல் வேற, பர்சன்டேஜ் வேற. அதே காலாண்டு தான் கேட்டுருக்காங்க. சரி பாருங்களேன், அதே மெத்தட் தான் மூவ் பண்ண போகிறோம். 15,625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றாங்க. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம்? சதவீதத்தை நம்ம 4ஆல் வகுப்போம். ஓகேனா? அப்போ சதவீதம் 16% 4ஆல் வகுத்தா 1 நாள் 4 அங்கே 16. அப்போ 4% எடுத்துக்கிறோம். ஓகே, எத்தனை வருடம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. 9 மாதங்கள். 9 மாதத்துல எத்தனை காலாண்டு இருக்கும்? காலாண்டு சொன்னதால 9 மாதம் 3 காலாண்டு இருக்கும். கிளியரா? அப்போ 104% 3 தடவை போடணும். ஓகே, அப்போ கூட்டு வட்டி இருந்தால 104. ஓகேனா? இப்போ 104 என்ன 4% கூட்டு வட்டினா 100 + 4 104. ஓகே, 104 / 100 3 டைம்ஸ் போடணும். அப்போ 104 / 100 இன்ட்டு 104 / 100 இன்ட்டு அசல். அசல் எவ்வளவு? 15,625. சரிங்களா? 15,625. இப்போ நம்ம அடிக்கிறத அடிச்சுக்கலாம். சரியா? இதில் பாருங்க 5 அடிக்கலாம். இதில் 25 இருக்கும். இதில் 3 15 ஓரஞ்சு 5 மீதி 1 ஈரஞ்சு 10 மீதி 2 5 25. மறுபடியும் 5 அடிக்கலாமா? 4 5 20 6 30 மீதி 1 ஈரஞ்சு 10 2 5 25. அடுத்து இதே அடிக்கலாம். பாருங்க 25 100. சரி, இதில் ஓரஞ்சு 5 மீதி 1 ஈரஞ்சு 10 மீதி 2 5 25. மறுபடியும் 5 அடிக்கலாம். 4 5 20 ஈரஞ்சு 10 மீதி 2 5 25. இப்போ 5 100 அடிக்கலாம். 1 25 25 4 25 100. வேற 4 104 அடிக்கலாம். பாருங்க 1 நாங்க 4 2 நாங்க 8 மீதி 2 6 நாங்க 24. சரிதான்? அதே மாதிரி 1 நாங்க 4 2 நாங்க 8 மீதி 2 6 நாங்க 24. 1 நாங்க 4 2 நாங்க 8 6 நாங்க 24. சரியா? ஓகே, அடுத்து வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 26 × 26 × 26 எவ்வளோ நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, 26 × 26 எவ்வளோ? 6 36 6 மீதி 3 12 12 3 15. ஸோ 6 12 2 மீதி 1 4 1 5. ஸோ 676 ரூபா கிடைக்கும். ஓகேண்ணா? ஸோ இப்போ 26 × 26 676 × 26. சரிதானே? அப்போ 6 36 6 மீதி 3 7 42 42 ஒரு 3 45 மீதி 4 6 36 36 4 40. அடுத்து 6 12 2 மீதி 1 7 14 14 1 15 மீதி 1 12 12 1 13. ஸோ கூட்டினால கிடைக்கும் 6 7 5 7 1. ஸோ 17,576 ரூபாய் என்ன கிடைக்கும்? மொத்த தொகையாக கிடைக்கும். அவங்க கேட்டது பார்த்தோன்னா அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ 17,576 ரூபா என்னது மொத்த தொகை? 17,576 ரூபா என்னது மொத்த தொகை? இப்போ இதை கொண்டு போய் அசலை கழிச்சு என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்குமா? ஸோ அசல் வந்து பார்த்தோன்னா 15,625 ரூபா. சரி, அப்போ கழிச்சா 1 5 15ல் 6 போச்சுன்னா 9. இது 6000 6ல் 1 போச்சுன்னா 1. ஸோ இப்போ 1959 ரூபா என்ன கிடைக்கும்? 51 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகேவா? கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், கூட்டு வட்டியை பொறுத்து பெருக்கல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அடிக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு நமக்கு ஆன்சர் டேரெக்டாக வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தா இது வரைக்கும் நம்ம வட்டி தான் கண்டுபிடிச்சு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோம்னா வருடங்கள் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயரும் பர்சன்டேஜும் கேட்டாங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம ஷார்ட்கட் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ பண்ணுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இது வந்து இந்த 2 கொஸ்டின் இப்படி கேட்டால் இயர் கேட்டிருந்தாலும் இல்லை பர்சன்டேஜ் கேட்டாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு என்னன்னா, எந்த மெத்தடில் நம்ம போட போகிறோம்னா தனி வட்டியில் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ தனி வட்டி மெத்தட் பாருங்க. தனி வட்டியில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதே மெத்தடை கூட்டு வட்டிக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம் நம்ம கொஞ்சம் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் போல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாயை 3 வருஷத்துக்கு, சரிங்களா,
3 வருஷத்துக்கு 10%. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடுன்னு பார்த்தோம்னா தனி வட்டியில் 300 ரூபா கிடைக்கும், கூட்டு வட்டியில் 330 ரூபா கிடைக்கும். ஸோ ரெண்டு பேர் டிஃப்ரென்ஸ் 30 ரூபா. ஸோ அப்போ இதுக்கு வந்து இது நியரஸ்டாக தான் இருக்கும். கிளியரா? ஓகே. இப்போ அந்த கூட்டு வட்டியில் இந்த 31 ரூபாய் கிடைச்சா இது தனி வட்டி ஆயிடுமா? புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஆனால் வருடம் வந்து ஒன்று தான். நல்லா புரிஞ்சுங்க. கூட்டு வட்டியில் இந்த 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை மட்டும் நான் கழிச்சா 300 ஆகும். அப்போ அது தனி வட்டி ஆகும். ஆனால் வருடம் என்னது ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மெத்தட்லாம் பண்ண போகிறோம். என்னன்னா கூட்டு வட்டியில் இந்த எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நான் கழிச்சிட்டு தனி வட்டி மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க, ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்க, தனி வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், அசலை வந்து 100% வச்சுப்போம். ஓகே. ஸோ ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் ரூபாய் 4,347 என்றால் ஆண்டு மொத்த ஆண்டு எவ்வளவு அப்படின்றாங்க. எவ்வளோ ஆண்டில் அவ்வளோ ரூபாய் கிடைக்கும். அப்போ தனி வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், 100% அசல் வச்சிருப்போம். கிளியரா? 100% அசல் வச்சுப்போம். எவ்வளவு? 30,000. கிளியரா? ஓகே. இந்த இடத்துல வட்டி போடுவோமா? இந்த இடத்துல வட்டி, இந்த இடத்துல வட்டி பர்சன்டேஜ், அதாவது வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி இந்த இடத்துல போடுவோம். இந்த இடத்துல வட்டி போடுவோம். வட்டி அளவு 4,347 ரூபாய். வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி இந்த இடத்துல போடுவோம். வருடம் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு பர்சன்டேஜ் அளவு 7. ஸோ 7 × x 7x. இப்போ அடிக்கிறது எப்படி நான் சொல்லியிருப்பேன், கிராஸாக மட்டும் அடிச்சிடக்கூடாது, கிராஸை பெருக்கணும். ஸ்ட்ரெயிட் அடிச்சுக்கலாம். இது ரெண்டு அடிக்கலாம், இது ரெண்டு அடிக்கலாம், இது ரெண்டு அடிக்கலாம், இது ரெண்டு அடிக்கலாம். ஓகேரா? கிராஸை மட்டும் அடிச்சிடக்கூடாது. ஓகே. இப்போ நான் பண்ணுறேன், இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இது ரெண்டு அடிக்குமான்னு பார்ப்போம். ஓகேங்களா? தனி வட்டியில் நல்லா புரிஞ்சுக்கணும். அடிக்க முடிஞ்சா அடிச்சிருவோம், அடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆனால் கூட்டு வட்டியில் என்னன்னா அடிங்க, மீதி வகுக்கும் பொழுது மீதி எவ்வளோ வந்தாலும் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் அது அந்த மீதியாக இருக்கும். அந்த மீதியை மட்டும் விட்டுட்டா போதும். கிளியரா? நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் வரும். சரியா? பாருங்க, உங்களுக்கு இது ஒரு 10 மாடல் இருக்குது. 10 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுன்னு பாருங்க. சரி, இது ரெண்டையும் 2ஆல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 100 அடிக்கலாமா? இப்போ 3 அடிச்சது இல்லை, இடத்துல 100 3 இருக்கும். சரியா? இதை நான் 3 அடிக்கிறேன். 1 3 3, மீதி 1 4 3 12, மீதி 1 4 3 12, மீதி 2 9 3 27. சரிதானே? ஓகேவா? அடுத்து நான் பண்ணலாம், ரெண்டையுமே எதால உங்களுக்கு பிடிச்ச வாய்ப்பாடு அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டு 7ஆல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு அடிக்கலாம், என்ன கிராஸாக மட்டும் தான் அடிக்கக்கூடாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா? இப்போ இது ரெண்டு 7ஆல் அடிக்கிறேன். 1 7 7, 7 14. சரிதானே? இங்கே 20 7 140, 20 7 140, மீதி 4 7 7 49. அடுத்து இது ரெண்டு அடிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நான் அடிச்சு பார்க்குறேன். பாருங்க, 1 100 100, இதில் எத்தனை 100 இருக்கும், 2 100 200, மீதி எவ்வளோ இருக்குது, 7 இருக்கா, அந்த மீதியை மட்டும் விட்டுருங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா? இந்த மீதி எவ்வளோ வருதோ, அடிக்கும் பொழுது மீதி எவ்வளோ வருதோ அந்த மீதியை மட்டும் விட்டுருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கிராஸாக மட்டும் அடிச்சிடக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ரைட் அப்படி வேணால் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம், ஆனால் கிராஸாக மட்டும் அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஓகே. அடிக்கும் பொழுது கூட்டு வட்டியில் மீதியை மட்டும் விட்டுருங்க நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் வருடங்கள் ஈஸியாக வரும். ஏன்னா அந்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இங்கே ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேண்ணா? அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், வருடம் கரெக்டாக கிடச்சிடும். சரியா? ஓகே. இப்போ அடிச்சது போக நம்மளாம் கிராஸாக மல்டிபிள் பண்ணிடலாம். வேற எதாவது அடிக்கிற மாதிரி இல்லை. அப்போ நான் கிராஸாக மல்டிபிள் பண்ணுறேன். 1 × x, x 1 × 2, ஸோ 2. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 2 years. ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு முதல் பார்ப்போம். ஓகே, சேம் கொஸ்டினா 30,000 தானா? ஓகே, சேம் கொஸ்டினா 30,000 7%, 4,347 ரூபா. சரி, சேம் கொஸ்டின் அதெல்லாம் நான் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணுறேன். அதே கொஸ்டின் தான், ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. சரி, என்ன சொல்றாங்கன்னா 1000 ஆனது 10% ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1,331 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எத்தனை வருடம் கேட்குறாங்க. அப்போ வருடம்னா 100% அசல் வச்சுருமா? அப்போ 100% அசல் எவ்வளவு, 1000 ரூபாய். கிளியரா? ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இயரை பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தா 10%, வருடம் என்னன்னு தெரியாது, அது என்னது எக்ஸ். அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணால் என்னது 10x. இங்கே வட்டி போடுவோம். சரிங்களா? ஓகே. 1000 ரூபாய் ஆனது 1,331 ஆகுன்றாங்க. அப்போ இது வந்து வட்டி கிடையாது, மொத்த தொகை. கிளியர்களா? டோட்டல் அமௌண்ட் இது. அப்போ வட்டி மட்டும் வேணும்னா 1000லேருந்து 331 கழிச்சிட வேண்டியதான். எவ்வளோ கிடைக்கும், 330 ரூபா கிடைக்கும். 1000லேருந்து 1,331 கழிச்சா எவ்வளோ கிடைக்கும், 330 ரூபா எனக்கு கிடைக்கும், வட்டியாக கிடைக்கும். அப்போ வட்டி நாங்கள் போட்டுருவோம். இப்போ அடிக்கிறதா அடிச்சிக்கலாம். இதில் 2 0, இதில் 2 0 அடிச்சிக்கலாம். இது ரெண்டு 10ஆல் அடிக்கிறேன். 1 10 10, இதில் 3 10 30, மீதி 3 3 10 30, மீதி எவ்வளோக்கு 1 இருக்குது. அந்த 1 நான் விட்டுருவேன். நான் தான் சொன்னேன், தனி வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மீதியை மட்டும் விட்டுருங்க. அது தனி வட்டி ஆகிடும். நான் தனி வட்டி ஆச்சுன்னா வருடம் வந்து மாறாது, வருடம் வந்து சமமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இது ரெண்டு அடிக்கிறேன். பாருங்கள், 1 10 10, 3 10
30. மீதி எவ்வளவு 3. அந்த 3 நான் விட்டுருவேன். மீதியை மட்டும் விட்டுட்டுங்க, கரெக்டாக ஒரு ஆன்சர். வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுங்க. 1 × x x 1 × 3 3. ஸோ அப்போ 3 வருடம். ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே. ஏன்னா வருடம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுப்பீங்க. ஏன்னா 1.5 பக்கத்துக்கு மேலே போகும் நார்மலாக பண்ணால். இந்த மத்தியில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. சேம் கொஸ்டின் தான். சரி, 1000 ஆனது 1331. சேம் கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதை பாருங்க. காயத்ரி என்பவர் ரூபாய் 12,000 5% ஆண்டு கூட்டு வட்டியில் தரும் ஒரு வங்கியில் எந்த ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார்? அவர் முடிவில் தொகை 13,230 பெற்றார் எனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆண்டுகள், அப்போ வருடம் என்ன கேட்கிறாங்க. ஓகேண்ணா? ஓகே, இந்த மாதிரி கணக்குக்கு என்ன ஒன்று வருடம் கேட்டால் 100% 12,000. சரிங்களா? இங்கே வருடத்தையும் பர்சன்டேஜ் போயிருக்கும். ஓகேண்ணா? வருடம் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 5 × x 5x. இங்கே வட்டி போடணும். ஓகேண்ணா? பாருங்க, 13,230 ரூபா என்னது மொத்த தொகை. ஓகேண்ணா? மொத்த தொகை. அப்போ அசலையும் மொத்த தொகை கழிச்சா வட்டி கிடைச்சிடும். சரி, ரெடி கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 1,230 ரூபா கிடைக்கும். கிளியரா? சரியா? ஓகே. ஏன்னா 12,000 அது போச்சுன்னா அது 1,230 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம அடிக்கிறத அடிச்சிருவோம். இதில் 2 0 இதில் 2 0 அடிச்சிருவோம். கிராஸ் மட்டும் அடிச்சிருக்கூடாது. ஓகே. இப்போ நம்ம 20 0 0 அடிச்சிடலாம். 20 0 0 0 அடிச்சிடலாம். இப்போ 12 வச்சு இங்கே அடிக்கிறோம். 1 12 12. இதில் எத்தனை பண்ணிருக்கான்? 10 12 120. மீதி அளவு 3. அது மீதி என்ன பண்ணுறேன்? விட்டுருவேன். சரி, அப்போ 3 நான் விட்டுருவேன். ஓகேங்களா? இப்போ 5 10 அடிக்கலாமா? அடிக்கலாம். 1 5 2 5 10. பாருங்க, வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் கிராஸ் மட்டும் பண்ணிடுவோம். 1 × x x 1 × 2 ஸோ 2. ஆன்சர் பார்த்தோன்னா 2 வருடம். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியர்களா? ஸோ வருடமும் பர்சன்டேஜ் கேட்டால் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இதை பாருங்க. 16,000 ஆனது சரி 1,600 ஆனது 5% கூட்டு வட்டி விகிதத்தில் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1,852 ரூபாய் 20 பைசா ஆகுன்றாங்க. சரிங்களா? ஓகே. 16,000 எத்தனை வருஷத்துல இந்த அமௌண்ட்டாக மாறும்? எத்தனை பர்சன்டேஜ்? 5%. சரி, அப்போ எப்போ போடலாம்? 100% எவ்வளவு? 1,600 ரூபா. 1,600 ரூபா 1,852 ரூபாய் மாறுது. 52 ரூபாய் 20 பைசா மாறுது. ஓகேண்ணா? அப்போ 2 கழிச்சா எனக்கு வட்டி கிடைக்குமா? ஸோ 2 கழிப்போம். ஓகேண்ணா? 1,852 20 பைசா. சரிங்களா? எவ்வளவு? 1,600. இது 0 0. அப்போ 20 2 5 2. சரி, 252 ரூபா 20 பைசா. சரிங்களா? நான் என்ன பண்றேன்? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை நான் ரவுண்டடா வச்சுக்குவோம். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா வரதை விட்டுருங்க, தேவையில்லை. சரிங்களா? நான் ஷார்ட்கட்காக நான் சொல்றேன். அப்போ நான் 252 ரூபான்னு மட்டும் வச்சுக்கிறேன். சரி, அப்போ வட்டி வந்து பார்த்தா 252 ரூபா. ஏன்னா எக்ஸ்ட்ரா வருது, அந்த பாயிண்ட்ல நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை வருடம் கரெக்டாக வரும், அவ்வளோதான். ஓகேண்ணா? ஓகே. இங்கே இயரும் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ணோம். ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ? 5. இயர் தெரியாது, வேற எக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இதில் 2 0 இதில் 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 4 அடிக்கிறேன். 4 16 6 24 மீதி 1 3 12. இப்போ இது 2 என்ன அடிக்கிறேன்? 1 4 இதில் எத்தனை நாள் இருக்கும்? 1 4 மீதி 2 5 20. மீதி எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. அந்த மீதியை நம்ம விட்டுடலாம். சரியா? இப்போ 3 15 அடிக்கிறேன். 1 5 3 15. வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுவோம். இங்கே 1 1 × x x 1 × 3 3. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 3 years. கிளியருங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்தாலும் அதை நீங்கள் முழு நம்பரை வச்சுக்கோங்க. அதே மாதிரி வகுக்கும்போது மீதி வந்துச்சுன்னா அந்த மீதியை விட்டுருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதே சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகுது. 6,600 5%. ஓகே, ஆன்சர் 3 years. பார்த்துக்கோங்க. ஸோ சேம் கொஸ்டின் தான். 6,600 5% 1,852 ரூபா 50 பைசா. சேம் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுறேன்? ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. அதே கொஸ்டின் தான், சேம் கொஸ்டின். ஸோ அதனால் அடுத்து என்னது? சேம் கொஸ்டின் தான் வருது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணேன். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் இதோட இன்னைக்கு டாப்பிக்கோடது முடிஞ்சு. பேலன்ஸ் வந்து நம்ம நாளைக்கு இதில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.